பேர் சித்திக். நான் வந்து ஈஸியாக திருவான்மூர்லேருந்து வரேன். எனக்கு ஒரு ஒரு 6-7 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா பேக் பெயின் எல்லாமே அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ நான் ஃபிசியோதெரப்பி போய் பார்த்தேன், மேபி மெடிசனும் சாப்பிட்டு பார்த்தேன். எதையுமே எனக்கு பெருசாக ரிசல்ட் கொடுக்கல, சொல்யூஷனாகவே இல்லை. ஒரு வந்து வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷனாகவே இல்லை. இப்போ என்னோடய அண்ணன் ஒருத்தர் சார்ட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சாரை பற்றி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சார் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அது என்னால் நம்பவே முடியாத ஒரு ரிசல்ட்டு. நான் சார்ட்டே சொல்லியிருக்கேன், சார் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை, ஒரு 8 வருஷம் நான் பின்னாடி போன மாதிரி ஃபீல் பண்ணேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், பேக் பெயின் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆஃப் ரிசல்ட் அது எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 4 செக்ஷன் வந்திருக்கேன். எனக்கு பழைய மாதிரியே நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஒரு சின்ன வயசு பையன் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் இன்னும் நல்லா. ஸோ எல்லோரும் வந்து சார் வந்து பாருங்கள். ஏன்னா இது ஒரு பேக் பெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து சார் மட்டும் தான் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருப்பாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். சார் அறிமுகப்படுத்தினா எங்கள் அண்ணன், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆமாம், இல்லைனா எனக்கு இன்னும் நான் அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் இருந்திருப்பேன், ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்காது. ஸோ அந்த விஷயத்தில் சாருக்கும் ஆண்டவனுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பாருங்க சார், நீங்கள் தேங்க்யூ. வந்திருந்தீங்க, வந்தாலுமே பார்த்தீங்கன்னா பெயின் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க. ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸும் சரியானே அந்த இது எக்ஸைட்மெண்ட் வந்து உங்கள் சொன்னீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லி. ஸோ இது வந்து எல்லாமே வந்து ரீசன் ஒரே ரீசன் தாங்க. பட் நம்ம எல்லாமே தனித்தனியாக மாத்திரை சாப்பிட்ருக்கோம். வலிக்கு தனியாக மாத்திரை, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தனியாக மாத்திரை அப்படின்னு. இது ஒன்று சரியான எல்லாமே சரியாயிருங்க. ஸோ இது அந்த எக்ஸசைஸ் மட்டும் டெய்லி உதவி பண்ணுற வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளம் ஃபியூச்சர்லையுமே வராது சார். கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், மோஸ்ட்லி பெயின்ஸ் எதுவும் பெருசாக இல்லைங்கும் போது நெக்ஸ்ட் செஷன் 3 months கழிச்சு பெயின் மோஸ்ட்லி இருக்காது. இடையில இன்கேஸ் வந்துட்டு போனால் போதும்னு யோசிச்சிங்கன்னா வாங்க. அதுவே இது எதுவும் வர வேண்டிய அவசியம். கண்டிப்பாக. ஸோ 5 செஷன்ஸ் சொல்லியிருந்தேன். ஒரு 4 செஷனில் மெஜாரிட்டி ஆஃப் த பெயின்ஸ் குறைஞ்சி. ஆமாம் சார், கண்டிப்பாக குறைஞ்சி. சரிங்க சார், பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.